நிஃப்டி சும்மா சொன்ன மாதிரி தெரிக்க விட்டானா? நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி நடந்திருக்கு. சரிங்களா? இதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம நேற்றே சொல்லிட்டோம். நிஃப்டி வந்து 25,450 கட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி நிக்காம போறப்பான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போனானா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா, லேர்ன் பண்ணணும், மார்க்கெட்டை ஃப்ரம் ஜீரோலேருந்து அனலைஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா கீழே தெரிய ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நிஃப்டியை பத்தி பார்ப்போம். வாங்க நிஃப்டி இப்போ என்ன நடந்திருக்கு, அடுத்து என்ன நடக்கும்ன்றது பார்த்துருவாங்க. ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 25,549 முடிஞ்சிருக்காங்க. இது எப்படி போச்சுன்றதை பாருங்க. நம்ம நேற்று வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து 25,450 கட் பண்ணாதான் சூப்பரா போவான்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. எக்ஸாக்டா 25,450 பாருங்க, அழகா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி சர்ன்னு கீழே வந்தான். கீழே வந்துட்டு திரும்பவும் நம்மளோட அடுத்த சப்போர்ட் 25,300 சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி திரும்பவும் மேலே போயிட்டான். உடச்ச வரைக்கும் சந்தோஷங்க. 25,450 மார்க்கெட் உடச்சிருச்சு. இனிமேட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட் தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில், ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரைடே ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதாவது இன்னைக்கு ஏறினதுக்காக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அதாவது 25,450 வரைக்கும் சின்னதாக ஒரு டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் வந்துட்டு மேலே போகலாம், அல்லது போகாமல் நாளைக்கு அதே இடத்துல கூட நின்றுலாம். இதுதான் நிஃப்டியோட அப்டேட்டு. வாங்க அடுத்தது பேங்க் நிஃப்டி போய் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வெரி டேஞ்சரஸுங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நின்றுருக்கான். சரிங்களா? 57,206 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது இந்த பேட்டர்னுக்கு பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டாண்டிங் இன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. 57,200லேருந்து திரும்ப 56,000 ஒரு 850 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இனிமேட்டு நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி இன்னமும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 57,550 வரைக்கும் போவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.